विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो हि ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यविधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनिरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। तद्वा एतत् अनुज्ञाक्षरं यद्धि किञ्च अनुजानाति ओमित्येव तदा एषः एव समृद्धिः यदनुज्ञा समर्थयिता वै कामानां भवति। यः एतदेवं विद्वान् अक्षरम् उद्गीतम् उपास्ते। समृद्धिगुणम् அக்ஷரமாகிய ஓம்காரத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். கதம் அப்படின்னு கேட்டார். தத்வை ஏதத்து பிரகிருதம் அனுஜ்ஞாட்சரம். ஓம்காரம்ங்கிறது அனுஜ்ஞாட்சரம். அனுஜ்ஞை ஓம் என்பதால் கொடுக்கப்படுகிறது. அதை ஸ்ருதி விஷயமாக முதல்ல சொன்னார். த்ரயத்ரிம்ஷது இதி ஓம் இதிஹ வாச்ச இத்தியாதி. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாக்ஞவல்கியர் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் சாக்கல்யேன உக்தா அந்த பிருகதாரண்யக வாக்கியம். அங்கேயும் ஓம் என்று அனுஜ்ஞை வழங்கப்பட்டது. அதே மாதிரி லௌகிக விவகாரத்திலையும் யதி கிஞ்ச யத்கிஞ்ச லோகே ஞானம் தானம் வா அனுஜானாதி வித்வான் தனி வா தத்ர அனுமதிம் குருவன் ஓம் இத்யேவ ததாக. அனுமதி கொடுக்கறதுக்கு அனுஜ்ஞை கொடுக்கறதுக்கு லோகத்திலையும் தனம் வேணும் தாருங்கள்னோ ஞானம் கொடுங்கள்னோ கேட்கும் பொழுது ஓம் என்று சொல்லும் பொழுது அது அனுஜ்ஞையாகிறது. ஓம்னு பிரதிவச்சனம் ஆம்னு சொல்றமே அந்த மாதிரி ஓம்னு சொன்னோம்னா அது அனுஜ்ஞா. ஸோ ஸ்ருதியாக வேதத்திலையும் ஓம்ன்றதுதான் அனுஜ்ஞை, லௌகிகத்திலையும் ஓம்ன்றதுதான் அனுஜ்ஞை. ஒரு ஒரு காரணம் சொல்றது இங்க ஸ்ருதி, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறதுனால இது அனுஜ்ஞாட்சரம். ஷேர் பண்றது அனுஜ்ஞாட்சரம்னு
லோகே அப்பி தவ இதம் தனம் கிருண்ணாமி இது யுக்தே ஓம் இத்தியேவ ஆக. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறேன்னா ஓம் என்று சொல்லி தனத்தை கொடுக்கிறார். அதனால அத்த ஏஷா உ ஏவ ஏஷா ஏவஹி சமிருத்திஹி எது அனுஜ்ஞா யா அனுஜ்ஞா சா சமிருத்திஹி. அபண்டன்ஸ் சமிருத்தி எங்க இருக்கோ அங்கதான் அனுஜ்ஞை கொடுக்க முடியும். கேட்கும் பொழுது நான் தனத்தை எடுத்துக்கிறேன் ஓம் அப்படின்னு ஒருத்தர் உடனே சொல்றாருன்னா அவர்கிட்ட சமிருத்தித்துவம் இருக்கு தனத்தை பொறுத்த வரைக்கும். அதனால சமிருத்தியை குறிக்கிறது அனுஜ்ஞை அப்படின்னு இங்க சொல்றார் பாஷ்யக்காரர். ஏஷா உ ஏவ ஏஷ ஏஷா ஏவ ஹி சமிருத்திஹி. ஏன் இந்த ஏஷா சொல்றாருன்னா ஏஷா அங்க வாக்கியம் இருக்கு. ஏதது அனுஜ்ஞாட்சரம் எத்தி கிஞ்ச அனுஜானாதி ஓம் இத்யேவ ததா ஹ ஏஷா ஏவ சமிருத்திஹி. அதனால இங்க அந்த ஏஷா அத்தஹ ஏஷா உ ஏவ ஏஷா ஏவ ஹி சமிருத்திஹி. ஓம்காரமே சமிருத்தி. அனுஜ்ஞா சமிருத்திங்கிறதுனால ஏஷா அக்ஷரம் கிஞ்சித் அனுஜானாதி ஓமித்யேவ ததா ஹ ஏஷா. அங்க ஏஷா இருக்கு, ஏஷா இங்க சொல்றார் அனுஜ்ஞாங்கிறதுனால. தத்வா ஏதது அனுஜ்ஞா அக்ஷரம். அக்ஷரம் சொல்லும்போது ஏதத்து இருக்கணும், ஏதா ஏஷா சொல்றது. சமிருத்திஹி அனுஜ்ஞா அப்படிங்கிறதுனால ஏஷா. அவை சமிருத்திஹி அனுஜ்ஞா யா அனுஜ்ஞா சா சமிருத்தி. அனுஜ்ஞையே சமிருத்தி. தன் மூலத்வாத்து அனுஜ்ஞாயாக. சமிருத்தி மூலம்தான் அனுஜ்ஞா. சமிருத்தி இருக்கும் பொழுதுதான் நீ அனுஜ்ஞை தர முடியுங்கிறதுனால சமிருத்தியை காண்பிக்கிறது. இதெல்லாமே உபாசனைக்காக தான் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணும். ஓமுங்கிற பதம், ஓமுங்கிற அக்ஷரம் விவகாரத்துல எப்படி உபயோகம் ஆகிறதோ ஸ்ருதினாலையும் அது எப்படி உபயோகத்திற்கு சொல்லப்படுறதோ. ஏன்னா ஸ்ருதி சொல்லிதானே ஓம்னு உபயோகம் ஆயிருக்கு. சிருஷ்டி காலத்துல இருந்து இருக்கிற வேதம் தானே பாஷையே உற்பத்தி பண்றது. அப்படிங்கிற பொழுது ஸ்ருதியே அனுஜ்ஞை கொடுக்கறதுக்கு ஓம்ன்றத பிரயோகம் பண்ணுன்னு சொல்றது. அப்போ அது சமிருத்தியை குறிக்கிறது அப்படிங்கிறதும் ஸ்ருதி சொல்றது. சமிருத்திஹி எது அனுஜ்ஞா சமர்த்தயிதா. அதுவே ஸ்ருதியே சொல்றது. சமிருத்திஹி எது அனுஜ்ஞா காமானாம் சமர்த்தயிதாக வை பவதி. இப்ப காமனங்கள் எல்லாவற்றிற்கும் பூரணமாக்குவதாக ஆகிறது. சமிருத்தா ஹி ஓமிதி அனுஜ்ஞாம் ததாதி தஸ்யாத் சமிருத்தி குணவான் ஓங்காரஹா. தஸ்மாத் நினைக்கிறேன். சமிருத்தி குணவான் ஓங்காரஹா இத்தியர்த்தா. அதனால ஓம்காரமானது சமிருத்தி குணத்தோடு கூடியது. சமிருத்தி குணோபாசகத்வாத்து தத்தர்மாக சன்னு சமர்த்தயிதா ஹவை காமானாம் யஜமானஸ்ய பவதி. திருப்பியும் நம்ம இங்க என்ன வாக்கியம் இருக்கு? சமர்த்தயிதா ஹவை காமானாம் பவதி. சமர்த்தயிதானா சமிருத்தி ஆக்குபவர் ஆகிறார். அதனால சமிருத்தி ஆக்குபவர் யார்? அப்போ யஜமானஸ்ய இந்த உத்காதா, இந்த ஓங்காரத்தை பாடுகிறவன் யாருக்கு இந்த கர்மாவை செய்து வைக்கிறானோ அந்த எஜமானனுக்கும் சமிருத்தியை ஏற்படுத்துபவன் ஆகிறான்.
ஏன்? அவன் சமிருத்தி குணோபாசகத்வாத், ஓம்காரத்தினுடைய சமிருத்தி குணத்தை உபாசிப்பதனால் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்ல சமிருத்தி குணமாகிய ஓம்கார அக்ஷரத்தை உபாசிக்குவதால். ஏன்னா சமிருத்தி குணவத்துவம் ஓம்காரத்தினுடைய சொரூபம். ஏன்னா சமிருத்தி குணவான் ஓம்காரஹா அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். சமிருத்தி குணவான் ஓம்காரஹான்னு சொல்லிட்டதுனால இங்க சமிருத்தி குணோபாசகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓம்கார உபாசகா இல்ல உத்கீதோபாசகா. அந்த உத்கீத உபாசனை யார் பண்றானோ, எந்த விதமாக பண்ணாலும், ஏற்கனவே 3 விதமான உபாசனை சொல்லப்பட்டாச்சு. ரச உபாசனை, அதுக்கப்புறம் இப்ப இந்த 2 உபாசனைகள், பிராணன் வாக்கு மிதுனத்தினால சர்வ ஆப்தி குணவத்துவம் சொன்னார் இல்லையா, அது 2வது. 3வதாக இங்க சமிருத்தித்துவமும் ஓம்காரத்திற்கு இருக்கு. அப்போ ஓம்காரத்தை எப்பெல்லாம் உத்கானம் பண்றானோ அப்போ அது சமிருத்தி சமிருத்தி அப்படின்னு உபாசிக்கிறது. அந்த ஒரு திருஷ்டியோட கானம் பண்ணும் பொழுது அவன் சமிருத்தி உபாசகனாகிறான். அர்த்தம் தெரிஞ்சு பின்னாடி 2 அடுத்த மந்திரத்துக்கும் அடுத்த மந்திரத்துல யாரு அர்த்தம் தெரிஞ்சுண்டு உபாசிக்கிறானோ அவன் அர்த்தம் தெரியாதவனோட உத்கிருஷ்டமானவன்னு ஸ்ருதியே சொல்லுது. அதனால இந்த இடத்துல சமிருத்தி குணத்தை தெரிஞ்சுண்டு உபாசனை பண்றது விசேஷம். தெரியாம பண்ணாலுமே உபாசனைன்னு பண்ணும் பொழுது அதுக்கு பலன் உண்டு. ஆனா தெரிஞ்சுண்டு பண்ணும் பொழுது அது விசேஷமாகுதுன்னு ஸ்ருதி சொல்றது. சமிருத்தி குணோபாசகத்வாத்து தத் தர்மாஹா சன்னு சமர்த்தயிதாஹவை காமானாம் யஜமானஸ்ய பவதி. அப்போ இந்த ஓம்கார உபாசனைய அர்த்தவத்தாக தெரிந்து கொண்டு சமிருத்தித்துவத்தை அங்கீகாரம் பண்ணி தியானம் பண்ணிண்டு இதை உபாசிக்கும் பொழுது அவன் எஜமானனுடைய காமனங்களை பூர்த்தி செய்பவனாகிறான். எஜமானஸ்ய காமானாம் பூர்த்தி செய்வன் மட்டும் சமர்த்திதா, சமிருத்தி ஆக்குறான். எல்லா விதமா இப்ப 4 விஷயங்க காமனம் பண்ணியிருக்கான்னா இந்த யாகத்தும் போது அதை தவிர மற்றதெல்லாம் என்ன காமனங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து, அப்பதானே சமிருத்தின்னு ஆறுது. அடிக்குவெட்லி அவனுடைய காமனங்கள் பூர்த்தி ஆகிறது இந்த மாதிரி உத்காத்தாவால. ஏத தேவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே இத்தியாதி பூர்வவது. இவ்வாறாக இப்படிப்பட்ட அக்ஷரத்தை வித்வான் உத்கீதம் உபாஸ்தே, அக்ஷரமாகிய உத்கீதத்தை உபாசிக்கின்றான். ஏவம் உபாஸ்தே, இம்மாதிரியாக உபாசிக்கின்றான். இல்லை ஏவம் வித்வான், இவ்வாறு அறிந்தவன் அக்ஷரத்தை உபாசிக்கின்றான் எடுத்துக்கலாம். அடுத்தது தேனேயம் த்ரை வித்யா வர்த்ததே ஓமிதி ஆஸ்ராவயதி ஓமிதி சம்சதி ஓமிதி உத்காயதி ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய அபசித்யை மகிம்னாரசேனா. அடுத்ததான இதை பாஷ்யக்காரர் உபாசனைன்னு எடுத்துக்கல, இத பிரரோச்சனம்னு எடுத்துக்கிறார். இப்ப இது வரைக்கும் சொன்ன உபாசனங்களை செய்வதற்கு உத்வேகப்படுத்துறதுக்காக பிரரோச்சனார்த்தம் அக்ஷரம் ஸ்தௌதி, ஸ்தோத்திரம் பண்றது ஸ்ருதியே. ஓங்காரத்தை எதனால்? உபாசியத்வாத், இந்த ஓங்காரத்தை உபாசிக்கணும்ன்றதுனால ஸ்தோத்திரம் பண்றது. என்ன மாதிரி? என்ன இந்த ஸ்தோத்திரம்? ஸ்தேன இயம் த்ரயீ வித்யா வர்த்ததே, இந்த ஓம்காரத்தினாலதான் 3 வித்யைகளான ரிக் யஜுஸ் சாம வேதங்கள்
வர்த்ததே இயங்குகின்றன, பிரவர்த்ததே. ஆனா வேதமே இயங்குறதானா வேதத்தினால செய்யப்படக்கூடிய கர்மாக்கள்னு பாஷ்யம் பண்ணப்படுறார். இந்த ஓம்காரத்தினாலதான் கர்மாக்கள் இயங்க முடியறது. ஏன்னா அதுவும் சுத்திய சொல்றது, ஓமிதி ஆஸ்ராவயதி, ஓமிதி சம்சதி, ஓமிதி உத்காயதி. ஓம்காரத்தினுடைய உபயோகம் மூன்று வேதிகளாலும் செய்யப்படுகின்றது. யார் அந்த 3 பேர்? ரிக்வேதி, யஜுர்வேதி, சாமவேதி. அத அந்த கர்மால சொல்லும் பொழுது அத்வர்யு, ஹோதா, உத்காதா என்று 3 பேர் உண்டு. இந்த மாதிரி பெரிய யாகங்கள், ஏன்னா இங்க சோமயாகத்தை தான் சொல்லுதுன்னு பாஷ்யக்காரர் லிங்கத்தினால நமக்கு தெரியறது அப்படின்னு சொல்றார். பாஷ்யத்தும் போது பார்ப்போம். ஆனா சோமயாகமா இருக்கட்டும், எந்த யாகமா இருக்கட்டும், இந்த 3 பேர் உண்டு. ஹோதா, உத்காதா, அத்வர்யு. அத்வர்யு ரிக்கு யஜு சாமம், அத்வர்யு ஹோதா உத்காதான்னு. அதை தவிர பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் எஜமானன். இவா இருந்தாதான் இந்த சோமயாகம் பண்ண முடியும். அதுல ஒருத்தர் ஆசிராமணம் பண்றார் ரிக்வேதத்தை. யஜுர்வேத மந்திரங்களால கர்மாவை எப்படி செய்யணும்ன்ற டைரக்ட் பண்றார், சம்சதி. அப்புறம் சாமவேதி உத்கானம் பண்றார். அதனால ஓமிதி உத்காயதி. இது 3 சேர்ந்துதான் இந்த கர்மாவானது, சோமயாகமானது, சோமயானன்றது ஒரு உபலட்சணம், நடக்க முடியாது. இவரும் ஓம்னு சொல்லி ஓம்காரத்தினால ஆதாரமா வச்சுதான் சொல்றார். அப்புறம் ஹோதாவும் ஓம்காரத்தை வச்சுதான் சொல்றார், உத்காதாவும் ஓம்காரத்தை வச்சுதான் சொல்றார். அதனால கர்மா ஓம்காரத்தை ஆதாரமா வச்சுதான் இயங்கிறது. ஓமிதி உத்காயத்தை ஏதஸ்ய ஏவ அக்ஷரஸ்ய அபசித்தியை, அபசித்தியைனா மகிமை பண்றதுக்காக, அதை உயர்த்துவதற்காக, பூஜார்த்தம்னு சொல்றார் பாஷ்யக்கார். இந்த ஓம்காரத்தினுடைய பூஜைக்காக தான் இந்த மந்திரங்கள் கர்மாக்கள் சொல்லப்படுறது. ஏன்னா ஓம்காரமே பரமாத்மா. ஓம்காரத்தினுடைய மகிமையினாலையும் ரசத்தினாலையும் இந்த யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் நடக்கிறது. ஸோ நீ எதெல்லாம் இப்போ கர்மாக்கள் பண்றையோ இதெல்லாம் ஓம்காரத்தினாலேயே இயங்கிறது. அதனால இந்த ஓம்காரத்தினுடைய உபாசனை செய்ய வேண்டியதுன்னு சொல்றதுனால இது ஸ்தோத்திரம் அப்படின்னு பாஷ்யக்காரர். அத இதானியும் அக்ஷரம் ஸ்தௌதி, ஸ்ருதியே ஸ்தோத்திரம் பண்றது ஓம்காரத்தை, உபாசியத்வாத், உபாசிக்கப்பட வேண்டியது என்பதனால், பிரரோச்சனார்த்தம், மோட்டிவேட் பண்றதுக்காக, இல்லை புஷ் பண்றதுக்காக, டிரைவ் பண்றதுக்காக ஏன் இந்த உபாசனையை பண்ணணும். ஏன்னா இவ எல்லாரும் வைதிகால் சாமவேதிய அட்ரஸ் பண்றது இல்லையா வேதம். அப்போ ஏற்கனவே வேத ஸ்ரத்த இருக்கு, வேத கர்மால ஸ்ரத்த இருக்கு, பரமாத்மால ஸ்ரத்த இருக்கு. அப்படிங்கிறவர்கிட்ட ஸ்ருதி என்ன சொல்றது, நீ இப்ப இதெல்லாம் பண்றியே, இது அத்தனையும் ஓம்காரத்தினாலதான் இயங்கிறது இல்லையா, அப்போ அதை உபாசி அப்படின்றது இங்க தாத்பரியம். தேன அக்ஷரேன பிரகிருத்தேன இயம் ரிக்வேதாதி லட்சணா த்ரயி வித்யா. பிரகிருதமான இந்த ஓம்கார அக்ஷரத்தினால் இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்ற லட்சணத்தோடு இருக்கக்கூடிய 3 வித்யைகள். வித்யான்னு கேட்டா இல்ல, த்ரயி வித்யா விஹிதம் கர்ம இத்தியர்த்தா. 3 வித்யைகள்னால என்ன கர்மாக்கள் விஹிதமாக இருக்கோ, செய்யப்படுகிறதோ,
அந்த கர்மாக்கள், யாக யஜ்ஞாதி கர்மா தான் இங்க சொல்லப்படுறது. அந்த கர்மாக்கள் தான் இங்க வந்து திரையி வித்யா வர்த்ததேன்னு சொல்லும் பொழுது அந்த கர்மாக்கள் இயங்கிறது. வித்யையே இதனால இருக்குன்னு சொல்லல, இயங்கிறதுன்னு சொல்லல. வித்யை அது பாட்டு இருந்து என்னன்னா இருக்கு. நகி திரையி வித்யா ஏவ ஆசிராவணாதிபிர் வர்த்ததே. கர்ம கர்ம கர்மாக்கள் ஆசிராவணத்தினால, இந்த அக்ஷரத்தினால அபிவர்த்ததே, ஸ்ரவணாதிபிஹி வர்த்ததே. கர்ம து ததா பிரவர்த்ததே இது பிரசித்தம். கதம்? கர்மாவானது அப்படிதான் இயங்கிறதுங்கிறது பிரசித்தம்தான். பிரசித்தம் இந்த வைதிக மக்களுக்குள்ள. அந்த காலத்துல அப்படிதான் இந்த சொசைட்டியே இருந்ததுங்கிறதுனால அது அப்ப பிரசித்தம். இப்ப பிரசித்தம்னா எங்க இப்பதான் முதல் தடவையா கேட்கிறோம்னு கூடாது. அந்த காலகட்டங்கள்ல பிரசித்தம் அப்படின்னு சொல்றார். இது தெரிஞ்சது தானே. ஏன்னா ஸ்ருதியே சொல்றது, ஓமிதி ஆஸ்ராவயதி, ஓமிதி சம்சதி, ஓமிதி உத்காயதி. அதனாலதான் அந்த டீக்காவை பார்த்தா அங்க டீக்காக்காரர் அந்த அதை எக்ஸ்பிளைன் பண்றார். அத்வர்யவ ஹோத்ரௌ உத்காத்திர சமாஹாரஸ்ய. அதுதான் இந்த 3 பேருனுடைய விஷயத்தை தான், இந்த 3 பேருனுடைய சமாஹாரம் சேர்ந்து இருக்கின்றது தான் இங்க சொல்லப்படுறது. ஆஸ்ராவயதி, சம்சதி, உத்காயதி. அதனால லிங்காத்து சோமயாகா இது கம்யதே. சோமயாகம் தான் சொல்லப்படுறதுங்கிறது இதுல புரிகிறதுன்னு சொல்றார். ஏன் சோமயாகம் தான் சொல்லப்படுறதுன்றது எப்படி புரியறது? அதுக்கு டீக்காக்காரர் ஆனந்தகிரி சொல்றார், அத்வர்ய ஹோத்ரா உத்காதர சமாஹாரஸ்ய தர்ஷபூர்ணமாசாதிஷு அசம்பவாத். தர்ஷபூர்ண மாச விஷயங்கள்ல வந்து இந்த 3 வேதிகளும் சேர்ந்திருப்பாள் அப்படிங்கிறது இல்லை. அக்னிஷ்டோமாதிஷு சம்பவாது தத்ரிதய சமாஹாரால் லிங்காது ஓம்காரேண பிரவர்த்தமானம் திரயவிஹிதம் கர்ம சோமயாகா இது பிரதிபாதி. இது எதுல சம்பவமா இருக்குன்னா அக்னிஷ்டோமம் முதலானவைகள்ல தான் சம்பவமா இருக்கு. அதுல இந்த சமாகார லிங்கம் இது 3 சேர்ந்திருக்கின்ற காரணங்கள்னால, ஓம்காரத்தினால இது நடக்கிறதுங்கிறது சோமயாகத்தை தான் காண்பிக்கிறது அப்படின்னு. அதனாலதான் என்ன காரணத்தினால பாஷ்யக்காரர் வந்து லிங்கத்திலேருந்து இது சோமயாகம் தான் தெரியுது, சோமயாகம் தான்ன்றது தெரியறதுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம அவ்வளோ வைதிக யஜ்ஞங்கள் விஷயத்துல அவ்வளோ டீப்பா இல்லைங்கிறதுனால இதை அப்படியே எடுத்துப்போம். அதை உத்காயதி லிங்காச்ச சோமயாகா இது கம்யதே. அதனால இது சோமயாகம்தான். அங்கதான் இந்த மாதிரி 3 வேதங்களும் ஓம்காரமும் மிஸ்ரிதமாக இருந்து இயங்குகிறதுன்றது புரியறது. ஸ்ருதியே சொல்றதுனாலையும் அதுதான் சொல்லப்படுறது. தச்ச கர்ம ஏதஸ்யேவ அக்ஷரஸ்ய அபசித்தியை பூஜார்த்தம். அந்த கர்மா இருக்கே, இந்த சோமயாகம் முதலான கர்மாக்கள் இந்த 3 வேதங்கள்னால இயக்கப்படுறதே, அதுல வந்து ஓம்காரமும் சேர்ந்து தானே இங்க வந்து ஓமிதி ஓமிதின்னு. அது எல்லாமே ஓம்காரத்தினுடைய பூஜைக்காக தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அக்ஷரஸ்ய அபசித்தியை. நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம எந்த விஷயம் சகஸ்ரநாமமா இருக்கட்டும், அஷ்டோத்திரமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுல முக்கியம் ஓம்காரம் தான். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, எல்லாத்துலயும் ஓம் சொல்றமே. அதை வந்து பரபிரம்மத்தை சொல்றதா இருந்தாலும் சரி, இல்ல சகுணமாக ஓம் கோவர்தனோத்தாத்ரே நமஹ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஓம் திரிகாலஜ்ஞாய நமஹ இந்த மாதிரி சொல்றோம்னா அங்க நம்மளோட மைண்ட் பார்த்தா அந்த நாமங்கள்ல தான் போகிறது.
யசோதா கர்ப்பசம்பூதாய நமஹ. கர்ப்பசம்பூத்தனாக பார்க்கிறேன், அதுக்கு நமஸ்காரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் எதுவுமே சொல்லணும். ஏன்னா ஓம்காரம் தான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மன் தான் பரமேஸ்வரனாக இருக்கு, பரபிரம்மன் தான் அவதாரமாக இருக்கு. அந்த ஓம்காரத்தை குவாலிஃபை பண்றது தான் இந்த நாமங்கள். அப்போ ஓம்காரத்தை தான் பிரதானம். ஓம்காரத்திற்காக தான் அந்த அர்ச்சனையே, எல்லா அர்ச்சனையும். வெறும் ஓம் நமகான்னு சொல்றதுக்கு நம்மளோட புத்தியில சௌலபியம் இருக்காதுங்கிறதுனால நாமத்தோட சேர்த்து சொல்றோம். தியானத்திற்காக, உபாசனைக்காக. அந்த மாதிரிதான் இங்கேயுமே இத்தனை கர்மாக்கள் என்ன பண்றதுன்னா, அக்ஷரஸ்ய அபசித்தியை பூஜார்த்தம். அந்த ஓம்காரத்தினுடைய பூஜைக்காக தான் இந்த கர்மாக்கள்னு சொல்றது வேதம். ஏன் பரமாத்ம பிரதீகம் ஹிதத்து. அந்த ஓம்காரம் தான் பரமாத்மாவுக்கான பிரதீகை, சிம்பல், ஆல்டார். ஓம்ங்கிற ஆல்டார் வழியாக ஓம்னு சொன்ன உடனே எது மைண்ட்ல வர்றது? ஞானம் ஏற்படுற, ஞானத்தை ஆசிரியக்கிறவாளுக்கு பரமாத்மா தான். வேற என்ன சொல்ல முடியும்? ஓம்ங்கிறது பிள்ளையார் சொல்லுவோமா, முருகன் சொல்லுவோமா? ஏன்னா ஓம்காரம்ங்கிறது சப்த பிரதீகை, அது பரம்பிரம்மத்தை தான் காண்பிக்கிறது. அதனாலதான் எல்லாத்தோடையும் அது ஓம்காரம் தான் சேர்றது. இந்த சுவாமிக்கு நடுவுல நம்ம சண்டையை போட்டுண்டாலும், ஹரிஹர பேதம் என்ன பேதம் சொல்லிண்டாலும், இஷ்ட தெய்வத்தம் இருக்கு, அதுக்குள்ள இவரை ஒத்துக்கிறதா? என்னத்தவனா நீ எந்த சுவாமியானா உபாசி, ஆனா ஓம்காரம் பேதம் இல்லையானோ. ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றான், ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் மகா கணபதியே, ஓம் சரஸ்வதியை, எல்லாத்துலயும் ஓம் சேர்ந்துருது. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்குள்ள வேணா சைவ வைஷ்ணவ பேதம் இருந்தாலும் ஓம்காரம் ஏன் பரம்பிரம்மம், அது நிற்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஓம்காரத்தை நம்ம எந்த இதோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கறது இல்லை. அதை நம்ம யோசிக்கணும். ஏன்? பரமாத்ம பிரதீகம். அது பரபிரம்மத்தை, பரமாத்மாவை தான் அது பிரதீகமாக தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? மத்வனா இருந்தாலும் சரி, விஷ்டாத்வைத்தியா இருந்தாலும் சரி, அத்வைத்தியா இருந்தாலும் சரி, சாக்தனா இருந்தாலும் சரி, சைவனா இருந்தாலும் சரி, இல்லை இது எதுவுமே இல்லாம உதாசீனனா இருந்தாலும் சரி, ஓம்காரத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு பேதம் இல்லையே. ஏன் பேதம் இல்லை? அதனுடைய சொரூபம் அப்படி. பரமாத்ம பிரதீகம் தத் அபசிதிஹி பரமாத்மனஹா ஏவ ஸ்யாத். அந்த பரமாத்மாவை தான் அதனுடைய பூஜை பரமாத்மாவை நோக்கி தான் இருக்கு. அதுக்கு பகவத்கீதை ஸ்மிருதியிலேருந்து கோட் பண்றார் பாஷ்யகாரர். பொதுவாக ஸ்ருதி வாக்கியங்களை சொல்லும் பொழுது ஸ்மிருதியிலேருந்து கொண்டு வர்றது கிடையாது. ஆனா இங்க அபசிதிஹி அப்படிங்கிற வார்த்தை பூஜான்னு வர்றதுனால ஸ்மிருதி கோட் பண்றார். ஸ்வகர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவஹா. கீதை கர்மாவால் தம் அபியர்ச்சிய பரமாத்மானம் அபியர்ச்சிய, பரமாத்மாவை அர்ச்சனை பண்ணி மாணவஹா சித்திம் விந்ததி, சித்தியை அடைகிறார்கள் என்று சொல்வதனால் இங்க சித்தி சொல்லப்படுறது ஓம்காரத்தினுடைய அனுஜ்ஞை அப்படின்ற பொழுது பர்மிஷன், அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது. மேல நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.